அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளோடு மீண்டும் ஒரு நேரலையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய ஏழைகளின் குரல் பக்கத்திலிருந்து நாங்கள் தற்பொழுது பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்றோம். பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஒரு துபாய் சரிட்டி அசோசியேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற 50 வீட்டு திட்டம் சிரியா வீட்டு திட்டத்தில் இருக்கின்ற அந்த மஹல்லாவில் பள்ளிவாசலில் நேரடியில் இருந்து உங்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் தள்ளிவிடாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்வதோடு பார்ப்பவர்கள் ஷேர் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு நாங்கள் தற்பொழுது பொத்துவில் பிரதேசத்தில் 50 வீட்டு திட்டம் அதாவது சிரியா வீட்டு திட்டத்தில் இருக்கின்ற துபாய் சரிட்டியால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பள்ளிவாசலினுடைய தற்பொழுதைய நிலைப்பாடு என்ன என்பது சம்பந்தமாக உங்களோடு பேசுவதற்காக இருக்கின்றோம். தற்பொழுது இந்த பள்ளியினுடைய தோட்டத்தில் இருக்கணும். இந்த பள்ளியினுடைய தோட்டத்திலே இந்த பள்ளிவாசலினுடைய பெயர் மஸ்ஜிதுல் அல் ஷேக் ஷைட்ங்கிறது பள்ளிவாசலினுடைய பெயர் பலகை கூட இல்லாமல் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல் என்னுடைய பெயர் பலகை முன்னுக்கு இல்லாமல் ஒரு வீடு போன்ற காட்சி அளிக்கிறது. பிறகுதான் அந்த பள்ளிவாசல் என்ற தோற்றப்பாட்டில் நாம் அந்த பள்ளிவாசல் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசலில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை நாம் பள்ளிவாசல் உட்சென்று பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் அந்த பள்ளிவாசலினுடைய உட்தோட்டம். இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய ஒரு மாளிகை, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற ஒரு மாளிகையாக இந்த மாளிகை பொத்துவில் பிரதேசத்தில் 50 வீட்டு திட்டம் சிரியா வீட்டு திட்டத்தில் இருக்கின்றது. இந்த வீட்டத்தில் இருக்கின்ற இந்த பள்ளிவாசலில் தற்பொழுது நிலைப்பாடு என்று கூறினால் நிர்வகிப்பவர்கள் அதாவது வசதியான நிர்வகிக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசலில் தற்பொழுது இல்லாமல் இருக்கின்றார்கள். வசதியற்றவர்கள் பொதுவாக இந்த மகல்லாவாசியினை இந்த பள்ளியை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளிவாசலில் முஅத்தின் மௌலவி போன்றவர்களும் இல்லை. ஏனென்று கூறினால் கொடுப்பதற்கு சம்பளம் இல்லை, வரவு இல்லை. அதன் காரணமாக இந்த பள்ளிவாசல் நிலையான மௌலவி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த பள்ளிவாசலில் முஅத்தின் கூட இல்லாமல் ஒரு சகோதரர் அவர் அந்த அல்லாஹ்வின் நன்மைக்காக இந்த பள்ளிவாசலில் அந்த மேலதிக வேலைகளை செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பள்ளிவாசலுடைய தற்பொழுதைய நிலைப்பாடு என்று கூறினால் நீங்கள் பார்க்கக்கூடும் மேலே இருக்கின்ற ஃபேன் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த பள்ளிவாசலில் மேலதிகமாக ஃபேன்கள் இல்லாமல் இருக்கிறது. ஃபேன் வாங்குவதற்கு கூட வசதி இல்லை. இந்த மின்விசிறி வாங்குவதற்கு கூட வசதி இல்லாமல் இந்த பள்ளிவாசல் இருந்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று கூறினால் நமது பகுதிகளிலே வீடுகளுக்கு கூட மாவல், வீட்டின் சுவர்களுக்கு கூட மாவல் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வீட்டினுடைய மேல் ரோட்டோரம் இருக்கிற சிவர்களுக்கு கூட மாவில் போடுகின்றோம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அல்லாஹ்வை வணங்குவதற்கு வருகின்ற பல மகல்லாவாசியில் வருகின்ற பள்ளிவாசலில் ஒரு மின்விசிறியை வாங்குவதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிறது. இந்த பள்ளிவாசல் என்பது மிகவும் கவலையாகவும் மிகவும் வெக்கமாகவும் இருக்கிறது பார்ப்பதற்கு. அது மாத்திரமல்லாமல் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்றவங்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தை நான் காட்டுகிறேன். தொழுகை நேர அட்டவணை நீங்கள் நமது பிராந்தியத்திலே நமது பிரதேசத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் எல்லாம் தொழுகை நேர அட்டவணை என்பது மிகவும் அழகாக டிஜிட்டல் முறையிலே மிகவும் அழகாக தொழுகினர் அட்டவணைகள் மிகவும் அழகான முறையில் இருக்கும். இந்த பள்ளிவாசலுடைய தொழுகினர் அட்டவணையும் கூட தற்பொழுது இல்லாமல் ஒயிட் போர்ட்டிலே அவர்கள் அதனை எழுதி கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசல், அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய பள்ளிவாசல், நம்ம படைத்த இறைவனை இன்று வழிபடக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தற்பொழுது இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கின்ற இந்த பள்ளிவாசலுக்கு உதவாமல் நிலையான ஒரு தர்மத்தை செய்யாமல் மரணிப்பது ஒரு இஸ்லாமிய ஒரு பண்பாடாகவோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு நன்மைக்குரிய காரியமாக இருக்காது. ஆகவே தயவு செய்து இந்த வீடியோ காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாம் ஒரு நபருக்கு பசிக்கிறது, சாப்பிட உணவில்லை, வீட்டில் தொழிலில் செய்ய வசதி இல்லை, மின்சாரம் இல்லை, நீரில்லை என்று தான் நாம் பல்வேறுபட்ட உதவிகள் செய்திருப்போம். தற்பொழுது இந்த பள்ளிவாசல் நிலைப்பாடு மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பகிர்ந்து உடனடியாக உதவி செய்யுமாறு நாங்கள் பணிபோடு கற்றுக்கொள்கின்றோம். மேலதிக தகவல்களை நாங்கள் உங்களுக்கு இந்த கடிதத்தின் மூலம் பதிவு செய்ய இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூடிய இடத்த வாங்க क्या बन रही है बेटे का திரும்ப லைவ் ஓட்டிங்களா? இல்லை ஃபினிஷ் ஆகுது இல்லையா?